வணக்கம் குருவே சரணம். ஒரு சீடப்பிள்ளை என்ன பண்ணும், ஒரு குரு கூட நிறைய வருடங்களா பயணம் செய்வான். என்ன ஆகுனா திடீர்னு, குருவே எனக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, எப்படியாச்சும் நீங்க தான் நிறுத்த வழி சொல்றேன்னு கேட்பான் அந்த புள்ள. உடனே குரு என்ன பண்ணுவாங்க, இட்டுக்கிட்டு போவாங்க. ஒரு ஒரு செடி, குட்டி செடி, அதோட கொஞ்சம் பெரிய செடி, அப்புறம் ஒரு பெரிய ஆலமரம். இது எல்லாம் ஆலமரத்துடைய குட்டி செடிகளை தான் காட்டுவாங்க. அந்த புள்ளைய என்ன பண்ணுவாங்க, போயிட்டு முதல்ல குட்டி செடியாக இருக்கிறத பிடுங்குடான்னு சொல்லுவாங்க. அந்த புள்ள பிடுங்கிடுவான். அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, இப்போ பிடுங்குன்னு சொல்லுவாங்க, பிடுங்கிடுவான். பிடுங்கிட்டு என்ன இந்த குரு ஒரிஜினல் பைத்தியம் தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பைத்தியமாக இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த புள்ள மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஏன்னா குருவோடைய அறிவு அந்த சீடனுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால தான் அடுத்தது அந்த ஆலமரத்தை காட்டி அதை பிடுங்குடான்னுவாங்க. பிடுங்க முடியாது என்னாலன்னும். அது போல தான் உனக்குள்ளே இருக்கிற கெட்ட பழக்கங்கள் சின்னதாக இருக்கும் பொழுதே நீ பிடுங்கி கிடச்சுன்னா உன்னுள்ளே இருந்து போயிடும், இல்லைன்னா அசைக்க முடியாத ஆலமரமாக மாறிடும், ஒன்றும் பண்ண முடியாதுன்ற